அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள். நேத்து வீடியோ போட முடியல. பட் நேத்து தை பொறந்தா வழி பொறக்கும். அந்த மாரி ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு ட்ரம்ப். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அறிக்கையில நான் இதுக்கப்புறம் ஈரான் மேல பெருசா எதுவும் நான் போர் தொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உலக மார்க்கெட், உலக சந்தைகளுக்கு எல்லாமே பாசிட்டிவ் மொமெண்டம் தான் குடுத்திருக்கு. மேபி இவர் எகைன் இதுக்கப்புறம் பேச்ச மாத்துவாருன்னு தெரியல. இப்ப வரைக்கும் சிச்சுவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். குளோபல் டென்ஷன். குளோபல் டென்ஷன் நல்லா இருந்தா என்னென்ன பிரச்சனைகள்ல என்னென்ன மார்க்கெட்ல நிகழும் அப்படின்னா கோல்டு சில்வர் வீக் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகே, இதான் மெயின். அதுக்கப்புறம் ஆயில் பிரைஸ் வீக் ஆக சான்ஸ் இருக்கு. இது நேத்தே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். க்ரூட் ஆயில் பிரைஸ் நேத்தே 5% வரைக்கும் டவுன் ஆயிருந்தது. நம்ம ஆயில் இந்தியாலாம் நீ கீழே போயிட்டாங்க. இது மேபி இவர் எகெயின் ஈரான் மேல போர் தொடுத்தா சைனா இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க, இவங்களும் எகெயின் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரிய பொலிட்டிக்கல் டென்ஷனா வரும். அதை கிரியேட் ஆகாம இருக்கிறதுக்கு ட்ரம்ப் மூவ் நல்லா தான் இருக்கு. இன்னொன்னு, இவருக்கு இது ஃபயர் பண்ணதுனால இவருக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காது. இதில் டைரக்டா பெனிஃபிட் பண்ண போறது மேபி ஈரானோட பிரச்சனை பண்ணா யாரு, யூரோப் மார்க்கெட். அதனால இவர் பண்ண மாட்டாருன்னா எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் வேற மாதிரி பேச்சுனா கூட அதுக்கப்புறம் மேபி மாத்தி பேசுவாரு. இவர் வேர்டை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ண வேணாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் மார்க்கெட் இவருக்கு தக்கன கொஞ்சமாச்சு ரியாக்ட் ஆகுது, ஆகணும். ஏன்னா இவர் தான் கொஞ்சம் பெரிய பெரிய பிளேயர்ல, அமெரிக்காங்கிறது பெரிய ஒரு நாடு. அதனால அதுக்கு தக்கன அஃபெக்ட் ஆகுது. இன்னொன்னு, இவர் 25% ஈரானுக்கு சப்ளை பண்ற யாராவது சப்ளை பண்றாங்களோ அதனால அவங்களுக்கு அந்த கண்ட்ரிஸ் மேல 25% அதிகமான வரி விதிச்சிருக்காரு. அதுல ஒன் ஆஃப் த கண்ட்ரி இந்தியாவும் பாதிக்கப்படுது. அதுல இருக்க ஒரு சில ஸ்டாக்ஸ் பாதிக்கப்படுது. இன்னொன்னு யுஏஇ நிறைய பாதிக்க போறதா நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். இப்ப வரைக்கும் நமக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருக்கு. மேபி பிப்ரவரி 1 தான் இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்றோம். ரெக்கவர் ஆகுது மார்க்கெட். இன்னைக்குமே காலையில 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருந்தாலும் இப்போ நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது சின்ன செல்லிங் இருக்க தான் செய்யும். மார்க்கெட் கண்டிஷன் அப்படிதான். ஒரு வொலட்டிலிட்டி கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு எஃப்ஐடிஏ டேட்டா என்ன, நேத்துக்கு முந்தின நாள் எப்படி நடந்திருக்கு அதை பத்தி பார்த்துடலாம். டாலர் என்ன, நேத்து வீடியோ போடல. டாலர் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்துடலாம். டாலர் தான் கொஞ்சம் ஒரியா இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கப்புறம் நியூஜென், ஹெச்பிஎல் என்ஜின், கைனஸ், பாலிமேட், ஐடிசி இந்த ஸ்டாக் பத்திலாம் பார்க்கலாம். ஆக்சுவலா ஐடிசி நம்மளும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். பட் நமக்குமே இன்னுமே கீழே போகுமா அப்படின்னு ஒரு டவுட் வருது. பட் அதை பத்தி பார்த்துடலாம் என்ன ஆகும் அப்படின்னு. நம்ம கண்டினியூஸா ஐடிசியும் பார்த்துட்டு இருக்கோம், நியூஜனும் பார்த்துட்டு இருக்கோம், பாலிமெண்ட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவும் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. எஃப்ஐடி டேட்டா பாருங்க. ஒரு 4700 கோடி எஃப்ஐ செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஏ 5600 கோடி வாங்கியிருக்காங்க. இது 14ஆம் தேதி கிடைச்ச டேட்டா. அது பிரகாரம் பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் அன்னைக்கு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இவங்க பாட்டம் விஷயம் நிறைய பண்றாங்க. இன்னைக்குமே நிறைய நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. குளோபல் டென்ஷன் பார்த்தா இப்போதைக்கு மேக்ஸிமம் பெருசா இல்ல. மத்த இதெல்லாம் ஆல்ரெடி ரன்னிங்ல தான் இருக்கு. இதே டென்ஷன் இப்ப ட்ரம்ப் பேசிக்கிட்டே இருக்காருல, நான் போர் தொடுப்பேன். இது இதுக்கப்புறம் யூஸ்வல் ஆயிரும். இந்த ஆள் இப்படி தாயா சொல்லுவாரு, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்துரும். அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு நிப்டி 50 இண்டெக்ஸ் பாருங்க. இது ஒரு 100 மூவிங் ஆவரேஜ்ங்க. 100 மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல தான் இன்னுமே சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு ஹை போச்சு. இருந்தாலும் அது அங்க மார்க்கெட் நிக்கல. மேபி செல்லிங் ப்ரெஷர் நிறைய இருந்தது ப்ராட் மார்க்கெட்ஸ்ல. அதனால திரும்ப கீழே வந்திருக்காங்க. மேபி மண்டே எப்படி ஓப்பன் ஆகும்னு தெரியல. மேபி பிரச்சனையா கூட இருக்குமா அப்படின்னு தெரியல. 2 நாள் நமக்கு லீவ் இருக்கு. 2 நாள்ல வேற எதுவும் நெகட்டிவ் நியூஸ் வராம இருந்தா நல்லா இருக்கும். நம்மளோட நிப்டி 50 ஒன் டே சார்ட் இது இன்னுமே ட்ரேடிங் ஆயிட்டு தான் இருக்கு. பாருங்க, ஒரு அப் அண்ட் டவுன் நல்ல ஒரு ஃபிளக்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. மேபி இதுல ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஐடி செக்டார் பயங்கர பூம்ல இருக்குங்க. பட் நம்மளோட நியூஜன் மட்டும் எதுக்குங்க மேல போகல, அதோட ரீசனும் பார்த்துடலாம். ஐடி செக்டர் எல்லா ஸ்டாக்குமே மேல போயிட்டு இருக்கு. பட் நம்ம நியூஜனை தவிர அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. டாலர் பார்த்தீங்கன்னா, டாலர் வீக் ஆகணும். பட் இது ஸ்ட்ராங் ஆகுது. இது நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். கொஞ்சம் மேலே போட்டோம். ஒரு 100 மேபி எகெயின் ஒரு கிராஸ் வருமானு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலிமெடை பற்றி பார்த்துடலாம். பாலிமெட் ஒரு ஹெல்த் கேர் ஸ்டாக்கு, சூப்பரான ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுற கம்பெனி இந்தியாவில். குளோபல் ஃபுட் பிரிண்ட் நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. 100+ கண்ட்ரீஸுக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நிறைய உங்களுக்கு ஒரு 80% ரெவன்யூ குளோபல் மார்க்கெட்ல இருந்தா வருது. இப்போ குளோபல் டென்ஷன் சரியாச்சு அப்படி இவங்க நல்ல ஒரு நியூஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு பம்ப் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா
இதுக்கு முன்னாடி இந்த 5 இயர்ஸ் சார்ட்ல இந்த இடத்துல பாருங்க, இங்க ரவுண்ட் பண்ணியிருக்குல்ல, இந்த இடத்துல அவங்க நெகட்டிவா குடுத்துருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் பெருசாலாம் நெகட்டிவ்லாம் இல்ல அந்த வருஷத்தோட. பட் இந்த வருஷத்தோட ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அதனால அதுக்கு அந்த அளவுல மேல ஏறுமா அப்படின்னு தெரியல. இங்க நெகட்டிவா குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நெகட்டிவ்க்கு இங்க, அதாவது அந்த இயர் ஃபுல்லா அவங்க ரிட்டர்ன்ஸ் குடுக்கல. அப்படிதான் சொல்ல வரேன். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் மேல போயிருக்காங்க. இதைத்தான் நீங்க பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டை குடுக்குற கம்பெனி. ஸோ அந்த மாதிரி கம்பெனி வந்து இங்க பாருங்க, ரிசல்ட் பாருங்க. சேல்ஸ் வந்து இப்ப டிசம்பர் நம்ம பார்த்தோம்னா, டிசம்பர் 340 கோடி 2023. அதுக்கப்புறம் 2024ல 424 கோடி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து இது செப்டம்பர். ஸோ இப்போ வர்ற ரிசல்ட் வந்தாதான் தெரியும். ஸோ இங்க வந்து செப்டம்பர் வந்து 420 கோடி 424 கொஞ்சம் தான் கூடி இருக்கு. ஸோ இது வந்து செப்டம்பரை காட்டிலும் ஒரு 450 அந்த மாதிரி வந்தா கூட இதை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டா தான் வரும். ஓகே, நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, 337 கோடி 340, ஒரு 3 கோடி அதிகமா இருக்கு சேல்ஸ். ஸோ அதே அளவுக்கு இங்க வந்து ஒரு 450 வந்தா கூட, அதாவது ப்ரீவியஸ் குவார்டர், அது இயர் ஆன் இயர் இல்ல குவார்டர் டு குவார்டர் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது போன வருஷத்துல டிசம்பர் 2024ல என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அதை விட கொஞ்சம் அதிகமா வந்தா கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இதுல வந்து மார்க்கெட்ல ஒரு ஒரு ஜீனியஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, புரோக்கரேஜ். அவங்க வந்து எதிர்பார்க்கறதுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கீழே இறக்குவாங்க. அந்த ஆட்கள் தான் நம்மள இந்த புரோக்கரேஜ் கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் நடத்துருக்காங்கல்ல, இதுக்காகவே இவங்க நடத்துறாங்க. இதுக்கு மேல வந்தாலே நல்ல குவாலிட்டி கம்பெனி தான். குவாலிட்டி ப்ராடக்ட் எப்படி தான் தருது. ஸோ குவாலிட்டி ப்ராடக்ட் தர்றது நமக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு ரெவன்யூ வரதை வச்சு தான் தெரியும். ஸோ நெட் ப்ராஃபிட் இங்க பாருங்க, எங்கேயுமே கீழே குறையல, டிப் ஆகல. அட்லீஸ்ட் ஃபிளாட் டு நெகட்டிவ் அந்த மாதிரி கூட இல்லை, ஃபிளாட் டு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இந்த வருஷமும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜோன்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். பட் மார்க்கெட் வந்து நிறைய எதிர்பார்க்குது இந்த கம்பெனி கிட்ட இருந்து. ஏன்னா இவங்க சொல்றாங்கல்ல, நான் வந்து 100+ கம்பெனி, நிறைய மெடிக்கல் டிஸ்போசல் எல்லா அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நீ வந்து நிறைய கொடுக்கணுமே, அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று, ஒரு சைக்கிளிக்கில் தான் இதுவுமே ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல யாராச்சும் வாங்கியிருந்தா இப்போ கூட அவங்க பாசிட்டிவ் தான் இருப்பாங்க. இவங்க எப்போ வாங்கியிருக்கணும்? 2020, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். அப்படின்னா நம்ம எவ்வளோ டைம் கொடுக்கணும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த டிப்பு இங்கே வருது, இது வந்து ஃபுல்லாக ரிட்டர்ன் நெகட்டிவ்ல தான் இருக்குது. 2025 ஃபுல்லாக இந்த கம்பெனி நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கு. அப்போ இதுலேருந்து ரெக்கவரி ஆகணும்னா இன்னும் 2 வருஷமாச்சும் வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து புரிஞ்சா சரி. ஸோ இவ்வளோதான். ஸோ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இமீடியட்டாக நமக்கு ப்ராஃபிட் வரும், நம்மளும் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்து என்ட்ரு ஆகுறோம். கிடைக்கலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதான் நான் சொல்ல வர்றேன். இன்னொன்று, இவங்க வந்து எஃப்ஐ வந்து எக்ஸிட் ஆகுறாங்க, டிஏஐ அதை வாங்குறாங்க. ஸோ அதனால இந்த கம்பெனியில் பெருசாக ஃப்ளக்சுவேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ரொமோட்டர் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு. இன்னொன்று, பப்ளிக்கு நிறையலாம் இல்லை இந்த கம்பெனி. ஸோ நல்ல ஒரு பேஸான கம்பெனி. அதுக்கப்புறம் நியூஜென், இந்த கம்பெனி வந்து 20th வந்து ஜனவரி போர்டு மீட்டிங் நடக்க போகுது. மேபி அந்த டைமில், மேபி அது வந்து 28ன்னு நினைக்கிறேன், பார்லிமெண்ட் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து 20th ஜனவரி வந்து ரிசல்ட் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம். இந்த கம்பெனி வந்து நிறைய என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் வந்து நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. யாரா இருக்குன்னா, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், சிட்டி பேங்க், மெட்லைஃப், கொக்கோ கோலா, ஏர்டெல். ஸோ இதெல்லாமே பிக்கஸ்ட் பிளேயர் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு, இந்தியன் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து இவங்க பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ், பேங்க்கு, இவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு பயங்கரமான சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது இவங்களுக்கு எதுவுமே குறையாது. பட் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட இதுதான் புரோக்கரேஜ், இவங்க வந்து பெருசா அவங்களுக்கு டீல் கிடைக்கல, ஏதாச்சும் ஒரு ரீசனை சொல்லி கீழே இறக்கணும். ஸோ இதெல்லாம் பாருங்க, ரிசல்ட் பாருங்க. 2023 டிசம்பர்ல 77 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இல்ல, சேல்ஸ் 324 கோடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 381 கோடி, இப்போ 381 கோடி. ஓகே, இப்போ வந்து 401 கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும், அவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் மார்க்கெட் வந்து மேபி 450 கோடி இல்லை 500 கோடி எதிர்பார்க்கும். ஸோ இதனால தான் நமக்கு வந்து பிரச்சனை வர்றது. ஸோ இது வந்து நமக்கே தெரியும். ஸோ இது வந்து டெம்பரவரியாக தான் இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வர முடியும். ஃபைனலாக அவங்க வந்து மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கம்பெனியும் அதே மாதிரி தான். பார்லிமெண்ட்ல என்ன பார்த்தோம், அதே டைம்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிப் வந்திருக்கு. அது பெரிய டிப்லாம் கிடையாது. நம்ம அது இந்த சார்ட் வந்து இன்னும் பெருசா மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே பெரிய டிப்பு கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்க எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணணும் நீங்களே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து பப்ளிக் வந்து 18%. இது மட்டும் லாஸ்ட் 2 குவார்ட்டரா கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மற்றபடி பேலன்ஸ் அவங்களோட பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து டிசம்பர்ல வந்து அதே மாதிரி கிராஜுவலாக 68 கோடி 89 கோடி. ஸோ இப்போ இதை விட அதிகமாக இருக்கணும், ஒரு 95 கோடி அந்த மாதிரி வந்தால் கூட இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்ல நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருக்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். ஸோ அதை வச்சுட்டு கூட மார்க்கெட் ரெக்கவர் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. நான் ரியல் டேட்டாவை தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இல்லைனா நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அடுத்து வந்து
ஹெச்பிஎல் என்ஜின். ஸோ இந்த கம்பெனி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகும்போது ரொம்ப கீழே ஓப்பன் ஆச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு வந்திருக்குங்க. என்னன்னா இவங்களுக்கு வந்து மேஜர் கவன்ச் டெண்டர் ஓகே ஹெச்பிஎல் என்ஜினுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா ஆல் இந்தியா ரயில்வேக்கு சப்ளை பண்ண வேண்டிய 6300 லொக்கோமேட்டிவ் யூனிட்ஸ் ஓகே அது வந்து கவான்ச் ஆர்டர்னு சொல்றாங்க. அது வந்து வேற காம்படிட்டருக்கு லோ பிட் பண்ணி அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது இது இந்த ஆர்டர் கிடைச்சிச்சுன்னா மேபி இன்னமே நல்ல growthல போகும், நல்ல சான்ஸ் இருக்கு. அதனால ஆர்டர் புக் வந்து குறைய சான்ஸ் இருக்கு. அதனால ஃபியூச்சர் ரெவென்யூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட் வச்சுட்டு நம்மளோட brokerage தான் அவங்க வந்து ஓகே இது வந்து இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணி மேபி அவங்கெல்லாம் வாங்குறாங்களான்னு தெரியல, இவங்களுக்கு அதான் வேலை. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸை கொண்டு வந்து என்னதெல்லாம் ஒரு குவாலிட்டியான கம்பெனி நம்மளும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து இந்த இடத்துல வாங்கலாம்னு இருக்கோம், பட் முடியல. ஏன்னா அந்த டைம்ல நம்ம வந்து ஒன்றும் கையில் இல்லை. ஸோ அதனால இப்போ வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. பட் அதுவுமே ரெக்கவரி ஆயிடுச்சு இன்ட்ராடேலே. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நமக்கு வந்து சான்ஸ் கொடுக்குமான்னு தெரில. வாய்ப்பு கொடுக்கும்போது நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்தியன் இன்ஜினியரிங் கம்பெனி சப்ளை அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ரயில்வே சேஃப்டி சிஸ்டம், கவாஞ்ச் ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி 2 மெயினான ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி பவர் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரா இருக்குன்னா இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இண்டஸ்ட்ரியல் ரயில் டிஃபென்ஸ் செக்மெண்ட்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிளைண்ட்ஸ் வந்து ரயில்வே டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல். ஸோ இது 3மே எப்பயுமே ஒரு ஃபோக்கஸில் இருக்க வேண்டிய செக்டார்ஸ். ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து எப்பயுமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷியரியாக இருக்கும், டைரக்ட் பெனிஃபிஷியரி. இப்போ டிஃபென்ஸில் ஏதாச்சும் ஆர்டர் வந்தாலும் இவங்களுக்கு கேட்பாங்க, ரயில்வே வந்தாலும் ஓகே, இண்டஸ்ட்ரியல் வந்தாலும் ஓகே. பட் இதெல்லாமே கவர்மெண்ட் பேஸ்டு. ஸோ அதனால நிறைய இவங்க பட்ஜெட்லாம் வரும்போது அவங்க அலோகேஷன் பண்ணுவாங்கல்ல, ஃபண்ட் இந்த பக்கம் அங்கே கொடுக்குறோம் இந்த பக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொன்று இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு குவாலிட்டி கம்பெனி தான், நம்மளும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று ப்ரொமோட்டர் பாருங்க ஒரு குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க. அவருக்கு தெரியுது கம்பெனி வந்து நல்லா தான் இருக்கு, நான் ஒன்றும் ஆல்டர்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு. பப்ளிக் வந்து ஒரு ஹை போயிட்டு கீழே இறங்குறாங்களா, ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸிட் ஆகுறாங்க. அதை வந்து எஃப்ஐ வாங்கிட்டு இருக்காங்க, இதுவுமே பாசிட்டிவ் தான். பட் இன்னைக்கு வந்து நடந்தது நீங்க பார்த்துருக்கணும். ஜஸ்ட் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் கைனஸ் இந்த கம்பெனியுமே ஒரு குவாலிட்டியான கம்பெனி. இந்த கம்பெனியோட பி ரேஷியோ பாருங்க 65 இருக்கு, இண்டஸ்ட்ரி பிஇ 32 இருக்கு. இந்த கம்பெனி வந்து ஒரு டைம் லோ வந்தாங்க, அதே லோவை கட் பண்ணி கீழே வர்றாங்க. இருந்தாலுமே இவங்களோட பி வேல்யூவேஷன் இன்னுமே ஹையாக தான் இருக்கு. பாருங்க 3600 இருக்கு கரண்ட் ப்ரைஸ். இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 2800 இருக்கு, இன்னுமே ஹையர் வேல்யூவேஷன் தான் இருக்கு. இது வந்து இஎம்எஸ் செக்டார்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேயரா இருக்கு இந்தியாவில். ஸோ இதை வந்து இஎம்எஸ் கம்பெனின்னு வந்தால் இதையும் ஒன் ஆஃப் த கம்பெனி. டிக்ஸான் இருக்கு, இதை விட டிக்ஸானுக்கு அடுத்து நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இஎம்எஸ்ல, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில். ஸோ இவங்களுக்கு வந்து ரீசெண்டாக கொடாக் செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு கமெண்ட் பண்ணாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இவங்க கொடுத்தது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை வந்து கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அவங்க திரும்பவும் சப்மிட் பண்ணாங்க. இருந்தாலும் அதுவும் சரியா இல்லை அப்படின்னு இந்த புரோக்கர் தான், இது எல்லாமே புரோக்கர் தான். அவங்க வந்து டார்கெட் ரேட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதும் கம்மியாக, இது வந்து மேலே போகாது, கொஞ்சம் கம்மியாக தான் போகும், growth கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி வேலையை தான் புரோக்கர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி அதுவும் இதுக்கும் பொருந்தும், இந்த கம்பெனிக்கும். ஸோ அதனால வந்து இந்த ப்ரைஸை வந்து கீழே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் ஃபார் ஆட்டோமேட்டிக் இவி ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் ரயில்வே. ஸோ இந்த கம்பெனியுமே எல்லா ஒரு செக்டார்லையும் இன்வால்வ் ஆகிருக்க கம்பெனி. ஸோ இதை அவாய்ட் பண்ண முடியாத கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து 53% இருக்காங்க, நல்ல ஒரு ப்ரொமோட்டர் தான். பட் இதில் வந்து இப்போ வந்து என்னைக்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டெப்ட் வந்து உங்களுக்கு கூடி இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரியா இருக்குது. மற்றபடி எல்லா வேல்யூவேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. வேல்யூவேஷன் 65 இதுவுமே அதிகமான வேல்யூவேஷன் இருந்தமோ ஓவர் வேல்யூவேஷன் தான் இருக்குது. மற்றபடி ஃபண்டமெண்டல் இதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம குரூப்லேயும் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம எப்பயுமே கொஞ்சம் டைம் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அடுத்து வந்து ஐடிசி. ஸோ இந்த கம்பெனி வந்து நம்மளும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். மேபி ஒரு ஒரு லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். இது வந்து 4 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. நம்பர் 1 பிளேயர். ஸ்டாக் பி பாருங்க 20 தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 46 இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் வந்து 300, நல்ல ஒரு அண்டர் வேல்யூட்டில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 330க்கே வந்துருச்சு. நம்ம வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, நிறைய பேர் மேலேயே மாட்டிட்டு இருக்காங்க. 350 400 அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னமே கீழே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ பெரிய கம்பெனி கீழே கொண்டு போவாங்களாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். பட் இருந்தாலும் போகுது. ஸோ இது வந்து நமக்கு வேலையை காமிக்குதா அப்படிங்கலாம் தெரியல. இன்னொன்று இவங்களோட எஃப்ஐஐ பாருங்க, இல்லை வந்து ப்ரொமோட்டர் கிடையாதுங்க. இது வந்து எஃப்ஐஐ ஸ்ட்ராங்காக ஒரு 37% இருக்காங்க. ஆக்சுவலாக 47லேருந்து கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அவங்களோட ஸ்டேக்கை. டிஐ வந்து 42, அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக எஃப்ஐஐ இருந்து டிஐ வாங்கிட்டு தான் இருக்காங்க.
இதுல வந்து கவர்மெண்ட்டும் ஒரு பார்ட்டா இருக்குங்க. கவர்மெண்ட்டும் பார்ட்டா இருக்கு. 0.04% அப்படியே ஸ்ட்ராங்கா வச்சிட்டு இருக்காங்க. பப்ளிக் ஹோல்டிங் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு லாஸ்ட் 2 குவார்ட்டரா. ஸோ இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, டாக்ஸை வந்து ஹைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்தது. இப்போ வந்து பிப்ரவரி 1 தான் தெரியும். சிகரெட், டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ்க்கெல்லாம் டாக்ஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி இருக்க டாக்ஸ் கட்டில இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்திருக்கு. அதோட ஃபைனல் அவுட்கம் வந்து நமக்கு பிப்ரவரி 1 தான் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். பட் அது வெயிட் பண்ணலாம் முடியாது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துருச்சா, அப்ப எனக்கும் கெட்ட பேர் தான் அப்படின்னு நினைச்சு இந்த ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்கா கீழே போகுது. இன்வெஸ்டர்லாம் கொஞ்சம் ஃபியர்ல கீழே விற்கிறாங்க. ஸோ இதுல நமக்கு என்ன பெனிஃபிட்? 4.3% வந்து டிவிடெண்ட் ஈல்டு தர்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய பேர் அக்குமுலேட் பண்றாங்க. நம்மள மாதிரி சின்ன சின்ன மைக்ரான் இன்வெஸ்டர் அண்ட் அக்குமுலேட் பண்றாங்க. இவங்களோட பிசினஸ்னு பாத்தீங்கன்னா சிகரெட் மட்டும் கிடையாதுங்க. சிகரெட், டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் தான் இவங்களோட கோர் பிசினஸ். ஓகே, பட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ல வந்து ஃபுட்ஸ் லைக் ஆசீர்வாத் ஆட்டா இவங்க தான் பண்றாங்க. பிஸ்கட்ஸ், சன்ஃபீஸ்ட், பிஸ்கட்ல சன்ஃபீஸ்ட், ஸ்நாக்ஸ், பர்சனல் கேர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க வந்து எஃப்எம்சிஜியில் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் இவங்க வந்து இவங்க ஐடிசியில் தான் வருது. ஓகே, அக்ரி பிஸ்னஸ்லையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பேப்பர் போட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. இன்னொன்று ஐடிசி ஹோட்டல்ஸும் இருக்கு, ஹாஸ்பிட்டாலிட்டி இதெல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து ஸ்பிளிட்டாக பண்ணி என்டிடி அது வந்து ஸ்பிளிட் பண்ணது ஒரு நியூஸ்லாம் வந்தது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பேக்கேஜிங், ஸ்பெஷாலிட்டி பேப்பர் செக்மெண்ட் அந்த மாதிரி இவங்கள்ட்ட டிவிஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெவென்யூ வந்தாலும் மெயின் ரெவென்யூ வந்து இவங்களுக்கு வர்றது வந்து ஒரு சிகரெட் அண்ட் டொபாக்கோ. ஸோ இதுக்கு தான் இவங்க வந்து ஹைக் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ அது ஒரு இஷ்யூவா இப்போ போயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த ஸ்டாக்கையும் கீழே வச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும், குவாலிட்டி ப்ராடக்ட்டை நம்ம வாங்கணும். அப்படின்னா நம்ம நம்ம வந்து சந்தைக்கு போறோம். சந்தைக்கு போயிட்டு கத்திரிக்காய் 5 கிலோ கொடுப்பா, தக்காளி 5 கிலோ கொடுப்பா, அதுல ஏதாச்சும் டேமேஜா இருந்தா நம்ம வாங்க மாட்டோம்ல. அதே மாதிரி தாங்க ஸ்டாக்கை வந்து நம்ம நல்ல ஸ்டாக்கா ஹோல்ட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ரிவ்யூ பண்றோம். நம்ம வந்து பிசிக்கலா அப்பியரன்ஸ்லேயே நம்ம வாங்கிடுவோம் எனக்கு காய்கறிகளை. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ மொபைல் ஃபோன் வாங்க போகிறோம், அதையும் செக் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் செக் பண்ணணும். ஸோ அந்த செக்கு மேபி என்னால் முடிஞ்ச அளவு நான் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ சேனலை பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.